ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரித்திகாஸ் சேனல். இன்றைக்கி சிம்பிளாக ஒரு கோஸ் பொரியல் எப்படி செஞ்சிடலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க. கடுகு புரிஞ்சதும் கொஞ்சமாக வெங்காயம், ஒரு 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் ஒரு கோல்டு கலர் வந்ததுக்கப்புறம் கோஸ் சேர்த்துக்கலாம். கோஸை நல்லா சின்ன சின்னதாக பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. நறுக்கி வச்ச கோஸை இப்போ நம்ம வெங்காயத்தோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு கிளறு விடுங்க. நல்லா அந்த வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் மேலே வர மாதிரி நல்லா எண்ணெயோடு சேர்ந்து கொட்டுற மாதிரி கோஸ் எல்லாத்தையும் நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் கோஸுக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு கிளறி விடுங்க. இப்போ மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. வேக வச்சதுக்கப்புறமே ஓப்பன் பண்ணிட்டு ஒரே ஒரு முட்டை மட்டும் உடச்சி ஊற்றிக்கோங்க. அதனால கொஞ்சம் டேஸ்ட் வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேணும்னா ஸ்கிப் பண்ணிடலாம். எங்கள் வீட்டில் எல்லாம் முட்டை போட்டு சாப்பிட்றலாம், விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்களாம். முட்டை போட்டு நல்லா கிளறி மொத்தமாக எல்லாம் சேர்த்து ஒன்றா கிளறி விட்டுருங்க. பொரிச்சதுக்கப்புறம் முட்டை நல்லா வெந்து வரணும், அதுக்கப்புறம் எல்லாம் கிளறி விடுங்க. இல்லைன்னா ஒரு மாதிரி இருக்கும், பச்சை ஸ்மெல் அடிக்கிற மாதிரி. நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனால சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வேறு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.